வணக்கம் நண்பர்களே. சாதாரண வாழைப்பழத்தை விட செவ்வாழைப்பழம் ஏன் சிறப்பு? இந்த வீடியோல செவ்வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் என்ன, இந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடல்ல என்னென்ன நன்மைகளையும் மாற்றங்களையும் கொடுக்குது, யாரெல்லாம் இதை சாப்பிடணும், யாரெல்லாம் இதை தவிர்க்க வேண்டும், சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் என்ன, தினமும் எவ்வளவு சாப்பிடலாம், எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும். உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். செவ்வாழை பழம் இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய வகையாகும். இது சிவப்பு தோல் கொண்டது, இனிப்பு சுவை அதிகமாக இருக்கும். ஆனா இதுல அதிக அளவுல கரோட்டினாய்ட்ஸ்கள் இருக்குது. அதே மாதிரி பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் B6 இது எல்லாமே இதில் இருக்குதுங்க. செவ்வாழை பழத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து மதிப்புகளை பார்க்கலாம். ஒரு நடுத்தர செவ்வாழை பழத்தில் கலோரி, கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாமே இருக்கிறதுனால தான் நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதில் இருக்குது. ஸோ உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமாக்கப்படுது. செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை என்னன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியா வலுவாக்குறதுக்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால இது செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கொடுக்கறதுக்கு பயன்படுது. நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பல மடங்கு வலுவாக்குறதுக்கு பயன்படுது. சில குழந்தைகள்லாம் ரொம்பவுமே நோஞ்சா மாதிரி இருப்பாங்க. அதாவது அடிக்கடி அவங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சலாம் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே குறைவா இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு நீங்க தினமும் ஒரு செவ்வாழை பழம் கொடுத்துட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உடல்ல ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தி உடல்ல அதிகரிச்சு அவங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சலாம் எதுவுமே வராது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் எடையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை என்னன்னா, இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. செவ்வாழையில பொட்டாசியம் இருக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வாழைப்பழம் பயன்படுது. அடுத்து இதயத்துடைய செயல்பாட்டிற்கு முக்கியமான சத்து அப்படின்னா அது பொட்டாசியம். ஸோ பொட்டாசியம் நிறைந்த ஒரு பழமா இருக்குது. இதயத்தை ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வைக்கிறதுக்கு பொட்டாசியம் ரொம்பவுமே முக்கியம். ஸோ அந்த இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் செவ்வாழை பழத்துல இருக்குது. அடுத்து மூன்றாவது நன்மை என்னன்னா, குடல் ஆரோக்கியங்க. ஸோ குடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய குடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ குடலை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு இதில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருக்கும்போது மலச்சிக்கல் ப்ராப்ளம் சரியாக்கப்படும். சிலருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் இருக்கும். முக்கியமாக வயதானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஸோ அவங்க தினமும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டால் மலச்சிக்கல் சரியாயிரும். அதே மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் வளர்றதுக்கு இந்த செவ்வாழை பயன்படுது. அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, கண் ஆரோக்கியத்திற்கு செவ்வாழை பழம் பயன்படுது. செவ்வாழை பழத்துல பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்கு. பீட்டா கரோட்டின் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணுதுன்னா, விட்டமின் ஏயா உருவாக்குறதுக்கு பயன்படுது. ஸோ இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணுதுன்னா, கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கும், கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கும், கண்ணை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எல்லாமே டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. எல்லாருமே மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், லேப்டாப் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறோம், சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும். அதனால் கண் சார்ந்த பிரச்சனைகள் நிறையவே வருது. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு வந்தாவே போதும், கண் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும். அடுத்து ஐந்தாவது நன்மை என்னன்னா, ரத்த சோகை உள்ளவர்களுக்கு செவ்வாழை பழம் உதவியா இருக்குதுங்க. ஏன்னா செவ்வாழை பழத்துல இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி அதுல விட்டமின் சியும் இருக்குது. ஸோ இரும்பு சத்து இருக்கிறதுனால அதை உறிஞ்சுறதுக்கு விட்டமின் சி ரொம்பவுமே தேவை. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடலால் இரும்பு சத்தை உறிஞ்சி கொள்ளப்படும். அது மட்டும் இல்லைங்க, இரும்பு சத்து குறைபாடு யாருக்கு அதிகமாக ஏற்படும்னா பெண்களுக்கு தான். அதுவும் முக்கியமாக இப்போ எடுத்த ரிசல்ட் படி என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் நிறைய பேர் ரத்த சோகை, அதாவது இரும்பு சத்து குறைபாடுன்னு சொல்லக்கூடிய ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனிமியா நோயால் நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு இப்போ மாதவிடாய் வரும்ல, அந்த டைமில் ரத்தப்போக்கு அதிகமாக போகும்போது அவங்க உடலில் ரத்தம் ரொம்பவே கம்மியாயிருது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ரத்த சோகை அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமியா வந்துடுது. ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தினமும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டு வந்தாலே போதும், உங்கள் உடலில் ரத்த அணுக்கள் எண்ணிக்கை கவுண்ட் அதிகமாகி உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்து ஆறாவது நன்மை என்னன்னா, உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு
செவ்வாழைப்பழம் ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா, இது வந்து ஒரு உடனடியா ஒரு எனர்ஜிய கொடுக்கறதுக்கும், இயற்கையான ஆற்றல், சக்தி இது எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு செவ்வாழைப்பழம் பயன்படுது. ஏன்னா வந்து உடற்பயிற்சி செய்றவங்க வந்து ஒரு என்ன செய்றது, ரென் அ ரென் ரொம்ப நேரம் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்கல்ல, அப்பம்போது அவங்களுக்கு எனர்ஜி தேவைப்படும். ஸோ அந்த எனர்ஜிய வந்து கொடுக்கறதுக்கு செவ்வாழை பயன்படுது. அடுத்து வந்து மசில்ஸ் ரெக்கவரிக்கு வந்து பொட்டாசியம் வந்து பயன்படுதுங்க. ஸோ உடற்பயிற்சி செய்றவங்க செவ்வாழை எடுத்துக்கிட்டா சிறப்பாக இருக்கும். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, குழந்தைகளுக்கு அதாவது வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே செவ்வாழை பழத்துல இருக்குது. அதனால வளரக்கூடிய குழந்தைகளுக்கு செவ்வாழை பழம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா, அதுல பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அது பலவிதமான நன்மைகளையும் கொடுக்குது. அடுத்து 8வது நன்மை என்னன்னா, வயதானவர்களுக்கு செரிமான பிரச்சனைய போக்குறதுக்கு, நார்ச்சத்து அதிகமாவும், எனர்ஜி அதிகமாவும் இருக்கும். ஏன்னா, அவங்க வயதான காலத்துல அவங்க வந்து ரொம்பவே டயர்டா இருப்பாங்க. நடக்கவே முடியாது. சோர்ந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கு தேவையான எனர்ஜிய குடுக்கறதுக்கும், செரிமானத்த சீராக்குறதுக்கும் செவ்வாழை வந்து பயன்படுது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவா செவ்வாழை இருக்குது. ஏன்னா செவ்வாழையில வந்து விட்டமின் B6 வந்து இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. அதே மாதிரி இது வந்து சில பெண்கள் வந்து கர்ப்ப காலத்துல வாந்தி அதிகமா எடுத்துட்டே இருப்பாங்க. முக்கியமா காலையில வரக்கூடிய அந்த வாந்தி உணர்வ குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழம் வந்து பயன்படுது. அடுத்து 10வது நன்மை என்னன்னா, சருமத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு செவ்வாழை பயன்படுது. இதுல வந்து நெறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும், விட்டமின் சியும் இருக்கிறதுனால, சருமத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கும், அது முதுமைய தாமதப்படுத்துறதுக்கும் செவ்வாழை பயன்படுதுங்க. அடுத்து 11வது நன்மை என்னன்னா, மன அழுத்தம். மன அழுத்தத்த குறைக்கிறதுக்கு செவ்வாழை ஒரு சிறந்த உணவா இருக்குது. ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலை எல்லாருமே மன அழுத்தத்துக்குள்ள தள்ளப்படுறோம். அது ஆண்கள், பெண்கள், வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த பிரச்சனை இருக்கிறதுனால மன அழுத்தத்துக்குள்ள அவங்க போக ஆரம்பிச்சுறாங்க. வயதானவர்கள் எல்லாருக்குமே. ஸோ அந்த மன அழுத்தத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம விட்டமின் B6 வந்து ரொம்பவே முக்கியம். விட்டமின் B6 அப்படிங்கிறது வந்து மன அழுத்தத்தை போக்கக்கூடியது. அந்த விட்டமின் B6 செவ்வாழை பழத்துல இருக்கு. இது ஒரு நரம்புகளுடைய செயல்பாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மன அழுத்தத்திலிருந்து ஒவ்வொரு மனுஷனும் வெளியில வரணும்னா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு நீங்க மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இது கூடவே யோகா, மூச்சு பயிற்சி ஏதாவது வந்து செய்யலாம். அடுத்து 12வது நன்மை என்னன்னா, உடல் எடைய குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் வந்து பயன்படுதுங்க. இது ஒரு பழம் சாப்பிட்டாவே வயிறு நிறைவான ஒரு உணர்வ குடுத்துரும். இதனால நம்ம எக்ஸஸா சாப்பிட மாட்டோம். அடுத்த எந்த ஒரு நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸு, நொறுக்கு தீனி இதெல்லாம் வந்து சாப்பிடும்போது என்ன ஆகும், உடல்ல அதிக அளவுல கலோரிகள் ஏற்பட்டு உடல் எடை வந்து அதிகரிக்கும். ஆனா இந்த செவ்வாழை பழம் சாப்பிடும்போது அதிகமா சாப்பிடக்கூடிய பழக்கங்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி செவ்வாழையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா செவ்வாழை பழம் எடுத்துக்கிட்டு உணவு கட்டுப்பாடு, அதாவது உணவுகளை நம்ம குறைச்சி சாப்பிட்டுக்கிட்டு உடற்பயிற்சி மேற்கொண்டோம்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். உடற்பயிற்சினா ரொம்பவுமே நம்ம ஜிம்மில் போய் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லலைங்க. ஜஸ்ட் ஒரு 20லேருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி தினமும் ஒரு செவ்வாழை எடுத்துக்கிறங்க. உணவு கட்டுப்பாடு, அதாவது நீங்கள் செவ்வாழை எடுத்துக்கிட்டாவே அதிகமாக சாப்பிட மாட்டீங்க. தண்ணி நிறைய குடிச்சிட்டு உடற்பயிற்சி மட்டும் நீங்க நடைப்பயிற்சி மட்டும் செய்யுங்க. உடல் எடை சூப்பரா குறையும். உங்களுக்கு உங்க உடம்புல கிள்ளி எடுக்கிறதுக்கு கூட சதையே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து உடல் எடை குறையறதுக்கு பயன்படுது. இதுவே நீங்க வெயிட் ஏத்தணும் அப்படின்னா, நீங்க வந்து உணவு கட்டுப்பாடு இல்லாம நல்ல புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள், செவ்வாழை பழம் இத நீங்க சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, உடல் எடையும் அதிகரிக்கும். நம்ம இவ்வளவு நேரம் செவ்வாழை பழத்தோடைய நன்மைகளை பார்த்தோம். எப்படி இதை சரியான முறையில் சாப்பிடணும், எவ்வளவு எடுத்துக்கிறணும் ஒரு நாளைக்கு, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ எப்படி சாப்பிடணுங்கிறத பார்த்தலாம். நம்ம காலை உணவுக்கு பிறகு வந்து செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம்ல, இந்த நொறுக்கு திண்ணிகள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மாலை நேரத்தில் ஒரு ஸ்நாக்ஸாக வந்து நம்ம செவ்வாழை பழத்தை சாப்பிடலாம். இந்த செவ்வாழை பழத்தை நம்ம ஓட்ஸ் கூட, ஸ்மூத்தி, நட்ஸு இது கூட, தயிர் கூட கூட போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். யாரெல்லாம் ரொம்பவே கவனமா இருக்கணும்னா, சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, அவங்க உங்களுடைய சர்க்கரை அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து ரொம்பவுமே அளவ கம்மி பண்ணி, இப்போ அரை வாழைப்பழத்துலேயும் பாதி தான். 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடணும். ஒரு வாழைப்பழம்லாம் சாப்பிடவே கூடாது. ஏன்னா சர்க்கரை அளவு வந்து அதிகரிச்சிரும். அதனால நீங்க முழுமையா சாப்பிடாம தவிர்க்க வேண்டாம். கொஞ்சமா சாப்பிடுங்க. ஏன்னா இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள்
இருக்குல்ல, அதனால அரை வாழைப்பழத்துக்கும் கம்மியா வந்து எடுத்துக்கிறங்க. அதோடயே உங்க உடல்ல எவ்வளவு சர்க்கரை அளவு இருக்கு அப்படின்னு நீங்க செக் பண்ணிட்டு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சிறுநீரக செயல்பாடு கடுமையால பாதிக்கப்பட்டவர்கள், சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து பொட்டாசியம் கட்டுப்பாடு ரொம்பவுமே தேவை. அதனால பொட்டாசியம் நிறைந்த உணவுகள அவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அவங்க செவ்வாழை பழத்த சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பிட்டால் ஒவ்வாமை, அலர்ஜி ஏற்படுறவங்க இது சாப்பிடக்கூடாது. அதிகமா சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு வயிறு உப்பசம் ஏற்படலாம். எப்பொழுதுமே எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவோடு எடுக்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நல்லது, அமிர்தம் அப்படின்னு சொல்லி நிறையாலாம் சாப்பிடாதீங்க. ஒரே நேரத்தில நிறையா சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிடுங்க. ஆனா அளவா எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு ஒரு செவ்வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க. நண்பர்களே, செவ்வாழைப்பழம்ங்கிறது ஒரு சத்தான பழம். ஆனா இது வந்து ஒரு அற்புதமான பழம். அதிகமா சாப்பிடாதீர்கள். ஸோ அத மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிறங்க. நீங்க ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்குள்ள போறீங்கன்னா, செவ்வாழைப்பழத்த எடுத்துக்கிறங்க. அது கூடவே நம்ம சொல்லக்கூடிய டிப்ஸ்களையும் ஃபாலோ பண்ணுங்க. அதாவது நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றில நீங்க என்ன பண்ணணும்? தண்ணி குடிக்கணும். முதல்ல தண்ணி குடிச்சிருங்க. அது சுடு தண்ணியோ, இல்ல பச்சை தண்ணியோ உங்களுக்கு எந்த தண்ணி விருப்பமா இருக்கோ அத வந்து பண்ணுங்க. காஃபி, டீய வந்து தவிர்த்துருங்க. ஃபர்ஸ்ட்டு தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சா தான் உங்களுக்கு நீர்ச்சத்து வந்து மெயின்டெயின் ஆகும். ஏன்னா நைட்டு நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கல்ல, 6லேருந்து 7 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்கும்போது நம்ம தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம். அந்த டைம்ல நீர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அதனால தான் தூங்கி எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்க சொல்றோம். அடுத்து உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடற்பயிற்சி ரொம்ப கடினமானது இல்ல. நடைப்பயிற்சி 20லேருந்து 30 நிமிடம். நடைப்பயிற்சி மேற்கொண்டு சூரிய ஒளியில நில்லுங்க. ஏன்னா விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக பயன்படுது. விட்டமின் டி நம்ம உடல்ல இருந்தாதான் நம்மளுக்கு மூட்டு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வரவே செய்யாது. அது கூடவே விட்டமின் டிக்காக சூரிய ஒளி நிற்க சொல்றோம்னா அது ஒரு 15 நிமிஷம் நிக்கலாம். இங்க உட்கார்ந்து சூரிய ஒளியில உட்கார்ந்து பேசலாம், நடக்கலாம், யோகா, மூச்சு பயிற்சி என்ன வேணாலும் செய்யலாம். அடுத்து கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. கால்சியம் எதில் அதிகமா இருக்கு? முட்டை, முருங்கைக்கீரை, எள்ளு, கருப்பு உளுந்து இது எல்லாத்துலயுமே கால்சியம் இருக்கு. ஆளி விதை, சியா விதை இது எல்லாத்துலயுமே இருக்கு. அதை எடுத்துக்கிறங்க. அடுத்து புரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. அதாவது பருப்பு வகைகள், தானியங்கள் இது எல்லாத்துலயுமே புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்குது. பச்சை பயிறு, பாசிப்பயிறுன்னு சொல்லுவோம்ல, அந்த பச்சை பயிறு, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, ராஜ்மா இது எல்லாத்துலயும் புரோட்டீன்ஸ் இருக்குது. முட்டை, பால், அடுத்து சிக்கன், மட்டன் இது எல்லாத்துலேயும் ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. அடுத்து க்ரீனி வெஜிடபிள்ஸை அதிகமாக எடுத்துக்கிறங்க. அதாவது கீரை வகைகள் நிறையா எடுத்துக்கிறங்க. அது கூடவே வந்து ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து குடிச்சிருங்க. காலையில் தண்ணி குடிச்சிட்டு தொடங்குங்க. அதுக்கப்புறம் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒன்ஸ் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு ஒரு நாளைக்கு 2 இல்லைனா 3 லிட்டர் தண்ணியை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து தூக்கம்ங்கிறது 7லேருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி நீங்கள் தூங்கி எந்திரிக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய லைஃப் நீங்க நோயின்றி 100 வயதை தாண்டியும் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னையிலிருந்து நான் ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.